ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி பூவிருந்தவள்ளி கிளை சிறையில் இருந்த திருமலைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. பூவிருந்தவள்ளி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட திருமலை மேல் சிகிச்சைக்காக தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி பூவிருந்தவள்ளி கிளை சிறையில் இருந்த திருமலைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அகமது அலி வழங்க கேட்கலாம். அகமது அலி, கைதான திருமலைக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட திருமலை என்பவர் நேற்று திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை விவகாரம் தொடர்பாக போலீசார் இதுவரை 28 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் பூந்தமல்லி சிறைச்சாலையில் உள்ளார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் சிறப்பு தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் திருமலை என்பவருக்கு நெஞ்சு வலிப்பதாக சிறைத்துறை அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். ஏ கேட்டகிரி ரவுடியான இவர் மிகவும் உச்சகட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது. இந்த தகவலின் அடிப்படையில் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பரிசோதனை செய்துள்ளனர். இதனை அடுத்து அவருக்கு நெஞ்சுவலி அதிகமானதால் போலீசார் பாதுகாப்புடன் நேற்று இரவு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மேலும் அங்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அகமது அலி.